நாலேஜபிள் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஹாய். திஸ் இஸ் யுவர் பாஜி டாக்ஸ். வர மார்ச் 22 ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதில் 10 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும். எல்லா டீம்லேயுமே நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. இதில் வெறும் 15 பேர், டாப் 15 பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் இவங்க தான் நம்ம சேனலில் இருந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். வாங்க இந்த ஐபிஎல் சீசனுக்கான டாப் 15 பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸை பார்ப்போம். நம்பர் 1 ரவீந்திர ஜடேஜா. சிஎஸ்கேவோட கீ பிளேயர், ஸ்டார் பிளேயர். பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங்னு 3 டைமென்ஷன்லையும் நல்லா சப்போர்ட் பண்ணுவார். நம்பர் 2 ஹர்திக் பாண்டியா. எம்ஐயோட கேப்டன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா பவுலிங் போட வர்றாரு. நல்ல பேட்ஸ்மேன், கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணுவார். நம்பர் 3 கிளென் மேக்ஸ்வெல். ஆர்சிபியோட தூண்னு சொல்லலாம். நல்ல ஹிட்டர். இக்கட்டான நேரத்தில், விக்கெட் தேவைப்படுற நேரத்தில் இவரை கொண்டு வந்தால் யூஸ்ஃபுல்லான பவுலராக இருப்பார். பெயின் ஸ்பின்னராக கூட இவரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 4 ஆண்ட்ரே ரசல். கேகேஆரோட மெயின் பிளேயர்னு சொல்லலாம். பயங்கரமான ஹிட்டர். ஆப்போசிட் டீமுக்கு பயத்தை கொடுக்குற பேட்ஸ்மேன். நல்ல ஃபாஸ்ட் பவுலர். போன சீசனில் நல்லா பண்ணல, பட் இந்த சீசனில் கலக்குவார். நம்பர் 5 ராகுல் திவாட்டியா. ஜிடி கப் அடித்த சீசனில் நல்ல ஆல்ரவுண்டராக இருந்தார். வேகமாக குயிக் செஷனில் ஒரு 20-30 ரன் வேகமாக அடிக்க முடியும் இவரால். ப்ராப்பர் லெக் ஸ்பின்னர். நம்பர் 6 மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். எல்ஐசி பிளேயர். மேக்ஸிமம் பேட்டிங்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க, பட் தேவையான நேரம் வரும்போது விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. இவர் நல்ல ஹிட்டர். நம்பர் 7 ரவி அஸ்வின். ராஜஸ்தான் ராயல்ஸோட மெயின் ஸ்பின்னர். ஒரு 5 ஓவருக்கு 50 ரன் தேவைப்படும் போது நம்ம அஸ்வின் இறக்கி விட்டோம்னா கலக்குவார். நம்பர் 8 பேட் கமின்ஸ். எஸ்ஆர்ஹெச்சோட கேப்டனாக இந்த வருஷம் போட்டிருக்காங்க. மெயின் பவுலர், நல்ல பேட்ஸ்மேன், ஹிட்டர். ஒரு 25-30 பாலில் 50 அடிக்கிற கேப்பபிலிட்டி ஒருத்தர் இருக்குது. நம்பர் 9 லியோம் லிவிங்ஸ்டன். பஞ்சாபோட மெயின் ஹிட்டர். ரொம்ப பெரிய சிக்ஸ்லாம் இவர் தான் அடிப்பார். பவுலிங்னு பார்த்தோம்னா ஆஃப் ஸ்பின், லெக் ஸ்பின் ரெண்டுமே கலந்து போடுவார். இந்த சீசனில் கலக்குவார்னு எதிர்பார்ப்போம். நம்பர் 10 ரச்சின் ரவீந்திரா. இவரை இந்த வருஷம் சிஎஸ்கே புதுசாக எடுத்திருக்காங்க. ரீசெண்டாக ரொம்ப நல்லா ஆடி எல்லாத்தையும் அவர் பக்கம் கவனத்தை ஈர்க்க வச்சுருக்காரு. நல்ல பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர் கூட. நம்பர் 11 கேமரூன் கிரீன். கிரீனை இந்த வருஷம் ஐபிஎல்லில் ஆர்சிபி வாங்கியிருக்காங்க. நல்ல ஹிட்டர். கம்மியான பாலில் அதிக ரன் அடிக்கக்கூடியவர். பார்ட் டைம் பவுலராக இல்லாமல் மெயின் பவுலராக கூட இவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 12 ரஷித் கான். பவுலிங்கில் ஒரு மெஜிஷியன்னு நமக்கு தெரியும். பேட்டிங்கில் லாஸ்ட் 2 சீசனாக இம்ப்ரூவ் பண்ணி குயிக் டைமில் அதிக ரன் அடிக்கிற மாதிரி டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டாரு. நம்பர் 13 ஏடன் மார்க்ரம். எஸ்ஆர்ஹெச் டீமோட மெயின் அண்ட் ப்ராப்பர் பேட்ஸ்மேன் தானே. இவரை போய் ஆல்ரவுண்டர்னு சொன்னால் எப்படி அப்படின்னு கேட்டால், நல்ல ஆஃப் ஸ்பின்னர். இவரை வச்சு கூட தாராளமாக ஓப்பன் பண்ணலாம். நல்ல பவுலர், கிரேட் ஆல்ரவுண்டர். நம்பர் 14 வனிந்து ஹசரங்கா. ஆர்சிபியோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இவரை பவுலிங்க்கு ப்ரிஃபர் பண்ணலாம். நல்ல லெக் ஸ்பின்னர், விக்கெட் டேக்கர். பேட்டிங்கில் கூட அப்படி இப்படின்னு ஒரு 20-25 ரன் அடிக்கிற கெப்பாசிட்டி இவருக்கு இருக்குது. நம்பர் 15 சாம் கரன். பஞ்சாப் கிங்ஸோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர். சாம் கரனை வச்சு ஓப்பன் பண்ணுறதும் முடிக்கவும் யூஸ் ஆவார். ஒரு நல்ல பவுலர், அட் த டைம் நல்ல பேட்ஸ்மேன். இந்த வருஷம் அவரோட பேட்டிங்கில் கொஞ்சம் எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணுவார்னு நம்புவோம். இன்னும் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, பட் நம்ம டாப் 15 மட்டும்தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது சரியா இல்லை தவறான்னு வரக்கூடிய காலங்களில் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் இல்லாத நீங்கள் நினைக்கிற பெஸ்ட் ஆல்ரவுண்டர் யாருன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு ப்ரெடிக்ஷனில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை.